அக்ஷய், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி பூரா கல்வியை படிப்பு வச்சு படிப்பாக ஆட்டி பூரா கட்டடமாக கட்டி பழையபடி கட்டடம் சரியில்லைன்னு இடித்து பூரா விவசாயத்துக்குள்ளே கொண்டு போய் அமுக்கி அங்கே பிளாட்டை அடித்து பிளாட்டு போட்டு என்னடா இதெல்லாம் ஒரு கூத்தாடா, கூத்து அடிக்கான் மேலே அடிக்கான். எப்படி பெரிய பெரிய டார்டாராக கெட்டி பூரா ஏகப்பட்ட தேட்டர்களை கட்டினான். தேட்ரு பூரா கெட்டி இடித்து கொண்டு போய் விவசாயத்தில் கொண்டு போய் அமுக்கியிருக்கான். பூரா கல் செங்கல் பூரா இடித்து கொண்டு அதெல்லாம் பாத்தியா பார்க்கலையா நிர்வாகம்? நீதிமன்ற கோர்ட்டில் தெரியுமா தெரியாதப்பா? கணக்கு தொடச்சி எடுக்காரு, பிதிக்கி எடுத்து போடவிட்டார், அடி துவச்சி எடுத்து போடவிட்டார். புரிஞ்சுக்கப்பா, பூமியை வேறு பாழாக்குதான். இப்போ கெட்டடத்தை இடித்து எல்லா ஏரி குளத்துக்கு கீழே ஊரா விவசாயத்துக்குள்ளே போய் கல் மண் உடச்சி வீடுகளை பழைய வீடு ஒரு வீடை கட்டுதான். இது ஒரு சோழியான்னு கேட்காரு. படுக்க இடம் அதான் போட்டாரா ஊடால கணக்கு. இருக்கிற இடம் ஆடை சாப்பாடு உணவு மானிட பயலுக்கு. இதை விட்டு எதுக்கு தப்பி போகிறான்? இல்லை இன்றைக்கி நாங்கள் கணக்கு போடுறோம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் காகித பேப்பரை இறக்க போகிறான். அப்படியே ஒளிக்கிட்டே போயிடும். ஒவ்வொருத்தரும் வீட்டுகளில் இப்போ தீ மாதிரி பிடிக்கும். எலுமிச்சம்பழம் காணியை எரியுதார். சென்னை மெட்ராஸில் அங்கேருந்து சென்னை மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடையில் எலுமிச்சம்பழம் காணியை எரியுதார். எரிஞ்ச உடனே அந்த காகித பேப்பரை அவன் வீட்டில் அந்த சூரிய கிரகணம் இருக்கா, தலையில் உட்கார வச்சுருக்காரா, இந்த பேப்பரும் சூரிய கிரகணம் எரித்து சாம்பலாக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம் அவன் வீடு எரியும். நாசமாக தாண்டா போவிய பாய்ப்பேகளை பூமி அழிக்கும். இந்த பாய்ப்பேலை உழைச்சி திங்க முடியாடா. பர்றா ஒன்று ஆடு மாடு கோழி பறவை தின்னுட்டு ஆணும் பெண்ணும் குளுக்க மாதிரி போகுது, யானை மாதிரி போகுது, தின்னு கொளுத்து மப்பேறி போகுது. எப்படி அதெல்லாம் என்ன செய்வார்? பின்னாடி கம்பியை பழுக்க வச்சு உட்கார விடக்கூடாது. கம்பியை பழுக்க வச்சு சொருன்னு இழுத்துடணும். படுக்க முடியாத குப்புற தானே கிடக்கணும். அந்த மாதிரி விடுவார். வரும் டைம் வரும். நீ கணக்கு போட்டாடுறா, கடவுள் கணக்கு போட்டாடுறா.